நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வெள்ளரிக்கோம்பை கிராமத்தில் உள்ள பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓவியர் கிருஷ்ணன். இவருக்கு 52 வயது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்காரு. ஆனால் இவர் வரைஞ்ச ஓவியத்துக்கு பல விருதுகளை வாங்கியிருக்காரு. 30 வருடங்களாக இந்த ஓவிய பணியை விடாமல் செஞ்சு வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. தன் சமுதாய மக்களின் சமூக வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை முறையை ஓவியமாக கண்முன் நிறுத்திய ஒரு மிகப்பெரிய மனிதர். இவர் வரைந்த ஓவியங்கள் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை நிறங்களை வைத்து ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டியிருக்கிறார். ஓவியம் வரைவதற்கு பிரஷ், அந்த தூரிகை இருக்குல்ல, அது ஆலமர வேர்லேருந்து எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அதனால தான் இவரோட ஓவியம் ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது. இவர் எந்த ஓவியத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறும்பா அப்படின்னு ஒரு ஓவியம் வரைவாராம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக. அந்த ஓவியத்துக்காக தான் இப்போ அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறும்பா ஓவியத்திற்காக கிடைத்த பத்மஸ்ரீ விருது பற்றி உங்களுடைய கருத்து அப்படின்னு கிருஷ்ணன் மனைவி சுசிலா கிட்ட மைக் போகுது கேள்வியோட. சுசிலாவோட பதில், 4-5 மாதங்களில் நமக்கு விருது கொடுப்பாங்க, குடும்பத்தோடு போய் அதை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னவர் அந்த மார்ச் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்து போனார். என்னைய நம்பியே இருக்கிற நான் பெற்ற குழந்தைகள், மூத்த மகள் வாசி கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. 2வது மகன் ராகுல் 9ஆம் வகுப்பு படிக்கிறான். 3வது மகள் கீர்த்திகா 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. என்னுடைய கணவருக்கு குறும்பா ஓவியத்துக்காக இந்த அவார்டு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் என்னுடைய குழந்தைகளுக்கும் படிப்புக்காக ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு போதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்குற நமக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க. பத்மஸ்ரீ விருது கொடுத்த அரசு நல்ல கல்வியையும் அந்த குழந்தைகளை நோக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.